வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நல்ல மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். இந்த நாட்களில் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபத்தை கவனமாக நாம் படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 8வது அதிகாரம் முதல் 24 வசனங்கள். நீங்கள் இதை கவனமாக படித்து பார்க்க வேண்டும். 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் நான் முதல் எடுத்துக்கொள்கிற வசனமாக இருக்கிறது. எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம், as it is written. அப்படினால் வேதத்தில் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இது எழுதியிருக்குன்னு அர்த்தம். யாத்திரையாகமும் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? மிகுதியாக சேர்த்தாலும் அதிகமானது ஒன்றுமில்லை, கொஞ்சமாய் சேர்த்ததுனால நஷ்டமானது ஒன்றுமில்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டு வனாந்திர மார்க்கமாய் போகும்போது அவர்களுக்கு விடியற் காலையிலே தேவன் மன்னாவை கொடுத்தார். மன்னாவானது பனித்திவலைகளைப் போல ஒரு கொத்துமல்லி விதை அளவு வெண்மையான ஒரு மாவு பொருளாக இருந்தது. எல்லா இஸ்ரவேலர்களும் தங்களுக்கு தேவைக்கு தக்கதாக எடுத்துக்கொள்வார்கள். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கட்டளை, நீங்கள் சாப்பிடுகிற அளவுக்கு தான் அதை எடுக்கணும். நாளைக்கு நாளன்னைக்குன்னு எடுத்து வச்சிங்கன்னா அது புழு பூத்து போயிடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அதிகமாக சேர்த்தாலும் அது அதிகமாக அவனுக்கு பயன்படாது. கொஞ்சமாக சேர்த்ததுனால அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது தேவனுடைய ஒரு கட்டளையாக இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் போகும்போது தேவன் கொடுத்த ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம மத்தியில் சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏழை மக்களுக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ரேஷன் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், ரேஷன் கார்டு. ஆனால் நிறைய நேரம் நமக்கு ரேஷன் கார்டுனா என்னென்ன அர்த்தம் தெரியாது. இந்த ரேஷன் கார்டுன்றது எப்போ வருதுன்னா, பெரிய யுத்தங்கள் நடக்கும்போது, முற்காலங்களில் சண்டை நடக்கும்போது, அந்த சண்டை ரொம்ப நாளைக்கு நடக்கும்போது அந்த வீரர்களுக்கான உணவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது உணவு குறைய குறைய அந்த சிப்பாய்களுக்கு, அந்த போர் வீரர்களுக்கு இருக்கிற உணவை ஒரு அளவுக்கு பிரித்து தான் கொடுக்க முடியும், பங்கு போட்டு தான் கொடுக்க முடியும். வேதாளம் மாதிரி சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அதுதான் ஆரம்பத்தில் ரேஷன் ஃபுட்டு, அதாவது அளக்கப்பட்ட உணவு. அப்போ ஏழை மக்களுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது? உங்களுக்கு நாங்கள் ரேஷன் கார்டு கொடுக்குறோம். உலகத்திலேயே ரேஷன் கார்டு கொடுக்குற நாடு இந்தியா மட்டும்தான். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா வாய் அவ்வளோ அகலமாக இருக்கும். அப்போ ரேஷன் பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கு இங்கே ஏழைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம் நமக்கு தெரியுது. இந்த நாட்டிலே ஒரே நாளில் கோடிகளை சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சராசரி ஏழையினுடைய ஒரு நாள் வருமானம் 35 ரூபாய் என்று இந்திய கணக்கீடு சொல்லுகிறது. 35 ரூபாயில் ஒரு குடும்பம் எப்படி நடக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். 40 ரூபாயில் எப்படி ஒரு குடும்பம் வாழ முடியும் என்று எண்ணி பாருங்கள். அதுதான் ரேஷன், உணவு பங்கீட்டு அட்டை என்று இதை தான் சொல்கிறார்கள். அப்போ இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு உணவை பங்கிட்டு கொடுக்க வேண்டும், குறிப்பாக ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் தேவன் ஆரம்ப காலத்தில் இஸ்ரவேலர்களை அழைத்த போது வனாந்தரத்திலே அவர்கள் விவசாயம் செய்யவில்லை, அறுவடை செய்யவில்லை, எல்லாவற்றையும் கொண்டு ஒரு அறையிலே வைத்து ஆண்டு கணக்கில் சேமித்து வைக்கவில்லை. ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு ரேஷன் கொடுத்தார். எப்படின்னா, தினமும்
மன்னா வானத்திலிருந்து பொழியும், தினமும் பொழியும். தினமும் போய் அவர்கள் எடுக்கலாம். எவ்வளோ எடுக்கலாம்? எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் சாப்பிடுகிற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதிகமாய் சேர்த்தால் அது புழு பூத்து விடும். ஆகவே அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமானது எதுவும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கிடையாது. என் அன்பு சகோதரர்களே, வரலாற்றிலே இந்த சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் தேவன் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். இட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் த மிரக்கிள் இன் த பைபிள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆகாரங்களை அவருடைய தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி பகிர்ந்து கொடுக்கிறதுனால சகோதரர்களாகி நமக்குள்ள ஒரு சமநிலை பிரமாணத்தை, எனக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அப்படிப்பட்ட தேவன் எனக்கு வேண்டாம் நீங்கள் போயிடுவீங்களே. அப்போது தேவன் ஒரு பட்சபாதம் உள்ளவராக இல்லை இருப்பார். God is not partial. Therefore he is equally separating the food for all. எல்லாருக்கும். பைபிளில் பல சட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு சட்டம் லா ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமநிலை பிரமாணம். நம் தேசத்தில் எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது. பாருங்கள், கடவுள் எவ்வளோ ஞானம் உள்ளவர். அவ்வளோ லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களுக்கு, ஆண்கள் மட்டும் 6 லட்சம், பெண்களும் குழந்தைகளும் கணக்கில் இல்லை, ஏறக்குறைய 20-25 லட்சம் மக்கள். அவர்கள் அனைவருக்கும் உணவு சேர வேண்டும். அதனால் அவர்களுக்கு சமநிலை பிரமாணத்தின்படி உணவை கொடுத்தார். அதனால் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவத்தக்கதாக, அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவன் இறுதியில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது சபையானது மக்களை பார்க்கிறது. சபையில் உள்ள மக்கள், ஒரு சபை வசதியாக இருக்கிறது, ஒரு சபை ஏழையாக இருக்கிறது. எல்லாரும் சகோதரர்கள் தான். ஆகவே வசதி உள்ள சகோதரர்கள் வசதி இல்லாத சகோதரர்களுக்கு உணவளிக்க வேண்டும், கொடுத்து உதவ வேண்டும். இந்த சமநிலை பிரமாணம் என்பது நாம சுதந்திரமாக முடிவு செய்து நம்முடைய நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்து பைபிள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கு தெரியும். ஆனால் பைபிளில் இப்படி ஒரு கருத்து இருக்குது, சமநிலை பிரமாணம், லா ஆஃப் ஈக்குவாலிட்டி. பாருங்கள் சகோதரர்களே, இந்த நாட்டில் தீண்டாமை, சாதி கொடுமை, ஐஸ்வர்யம், ஏழ்மை எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் கிறிஸ்தவம் எல்லா சகோதரருக்கும் உணவும் உடையும் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்தவைகளை பிறரோடு பகிர்ந்து உண்ணும்படி ஒரு சமநிலை பிரமாணத்தை கொடுத்திருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரர்களே, அப்படி நம்ம சமநிலை பிரமாணத்தை டு மெயின்டைன் த லா ஆஃப் ஈக்குவாலிட்டி. இப்போது நம்ம போகிறோம், என் கையில் காசு இருக்குது, 3 பேர் கையில் இல்லை, நான் அந்த 3 பேருக்கும் உணவளிக்கணும். அல்லது நம்ம எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்குது, மொத்தமாக 4 பேரும் போட்டு அந்த உணவை வாங்கி 4 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும். இதுதான் சமநிலை பிரமாணம். கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஆள் அம்பானி மாதிரி உயரமாக போகக்கூடாது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சமநிலை பிரமாணம் அவசியம். நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, சபையில் இந்த காணிக்கை என்று ஒன்று எடுக்கிறாங்க. முதல்ல இந்த காணிக்கைனா என்னன்னே தெரியாதவன் தான் இந்த தமிழ் கிறிஸ்தவன். காணிக்கை சொல்லுக்கு எவனுக்கு அது அர்த்தம் தெரியுமா கேட்டு பாருங்க. காணி என்று சொன்னால் நிலம் என்று அர்த்தம். காணி நிலம் வேண்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் தங்கள் நிலங்களை விற்று ஆண்டவர் கொடுத்தார்கள். ஏன்னா அந்த காலத்தில் செப்பு நாணயங்களோ வெள்ளி நாணயங்களோ தங்க நாணயங்களோ கிடையாது. நிலங்களை காணிக்கையாக கொடுத்தாங்க, காணிக்கையாக காணி நிலத்தை கொடுத்தாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். அவர்கள் நிலங்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தண்டை கொண்டு வந்தார்கள்.
ஏன் கொண்டு வந்தாங்க? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உணவு அளிக்கணும், எல்லா விதவைகளுக்கும் உணவு அளிக்கணும், எல்லா சகோதரர்களுடைய குறைவுகளை சந்திக்கணும், மருத்துவ உதவிகளை ஏற்றுக்கொள்ளணும். சமநிலை பிரமாணம் மறந்துடாதீங்க, லா ஆஃப் ஈக்குவாலிட்டி. சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளை பாருங்கள். எந்த ஜீவராசியாவது தான் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பகுதியை எடுத்து இது மற்ற மிருகங்களுக்குன்னு ஒதுக்கி வைக்குதா? நோ அனிமல்ஸ் ஸ்பேர் எனிதிங் அட் ஆல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். கிடைச்சதா அது மட்டும் சாப்பிடும். ஆனால் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் மட்டும் தன்னை போன்ற இன்னொரு மனிதனுக்கு, அவனுடைய பசிக்கு, அவனுடைய நிர்வாணத்துக்கு, அவனுடைய தேவைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை பைபிள் போதிக்கிறது. அதனால்தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே நம்ம வரும்போது நம்மை ஆதரிப்பதற்கு 10 பேர் இருக்கிறாங்க இல்லையா? சபை இருக்கிறது, விசாரிப்பதற்கு இருக்கிறார்கள். அப்படி நம்ம காணிக்கை கொடுக்கும்போது பல வகையில் மக்கள் காணிக்கைகளை கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய மொத்த வருமானத்தில் 10ல் 1 கொடுத்தாங்க. அதை தான் தசம பாகம் என்று நாம் அழைக்கிறோம். இந்த தசம பாக கொள்கை புதிய ஏற்பாட்டில் கிடையாது. மாறாக தசம பாகத்தை விட அதிகமாக, அதாவது 10க்கு 1ன்றதுக்கு பதிலாக 10க்கு 5, 10க்கு 9, 10க்கு 10 கூட நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது, உங்கள் திராணியை பொறுத்தது. மிஞ்சி நம்ம ஒன்று கொடுக்க முடியாது, இருக்கிறதில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் எதையும் நம்ம கட்டாயத்தினால் செய்யறதில்ல, மனப்பூர்வமாக தான் செய்யணும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதாவது கொடுக்கணுன்ற அந்த விருப்பம் உள்ள சகோதரர்கள், அவர்களுக்குன்னு இருக்கிற ஒரு திராணின்னா தகுதி, அதையும் மிஞ்சி கொடுத்தாங்களாம். 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 12 ரூபா கொடுக்குற அளவுக்கு அவங்க மனசாட்சி போச்சான். அந்த அளவுக்கு அவர்கள் தைரியமாக இருந்தாங்களாம். அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அவங்களே அதிக தரித்திரத்தில் இருக்கிறாங்க. இது 2 சாக்கையும் எப்பவுமே நம்ம பேசுவோம். நானே கஷ்டத்தில் இருக்கேன், நானே தரித்திரம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் எங்கிறது காணிக்கை கொடுக்கறது அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. ஆனால் விசுவாசிகள் நினைத்தால் நீங்கள் உங்கள் உபத்திரவத்துக்கு மேலே, உங்கள் தரித்திரத்துக்கு மேலே நீங்கள் காணிக்கை ஆண்டவர் கொடுக்க முடியும். இப்படி நீங்கள் கொடுப்பது பாக்கியமாக, ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கொஞ்சமாக விதைச்சோம்னா கொஞ்சமாக தான் அறுக்க முடியும், அதிகமாக விதைச்சோம்னா மூட்டை மூட்டையாக அறுக்க முடியும். இதான உண்மை. அப்போ தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்கிற விஷயத்தில், சமநிலை பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற விஷயத்தில் நீங்கள் மனப்பூர்வமாய் செய்யும்போது, நீங்கள் தாராளமாய் நடக்கும்போது தாராளமான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். கொடுக்கும்போது நொண்டுன்னு கொடுக்கக்கூடாது, மன வருத்தத்தோடு கொடுக்கக்கூடாது, தலையின் மேலே விழுந்த ஒரு கடமை மாதிரி கொடுக்கக்கூடாது. கடவுள் கொடுத்த கிருபையாக, தயவாக, வாய்ப்பாக, ஒரு சான்ஸாக நாம் அதை எடுத்து கொடுக்கணுமா. பாருங்கள், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்துட்டு மறுபடியும் இந்த பெந்தகோஸ்து சபைகளில் கட்டாயமாக தசம்பாகம் கொடுக்கணும், இல்லைன்னா நரகம் போவின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு போதனை புதிய ஏற்பாட்டில் இல்லை. காணிக்கை என்பது உற்சாகமாக, மனப்பூர்வமாக, தேவனுக்கு பிரியமாக, எந்த விதமான நிர்பந்தம் இல்லாமல் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்கணும். சில ஆள் இருக்கான், காணிக்கை கொடுக்கும்போது
10 பேர் முன்னால் என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கோட்டில் இருக்கிற பட்டனை அறுத்து அப்படியே பையில் போட்டான். ஏதோ நானும் போட்டேன் பாருங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி பிராடுதனெல்லாம் சபையில் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க, நல்லா கவனிங்க. வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வாராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். என்ன சொல்றாரு? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ போய் வேசிதனம் பண்ணி கேவலமாக சம்பாரிச்சு அதை ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை கொடுக்காத. இன்றைக்கி என்ன நடக்குது? சினிமா நடிகைகள் கொடுக்குற பணத்துக்காக அல்லது தவறான வாழ்க்கை செய்கிறவருடைய கருப்பு பணத்தை நம்ம காணிக்கை பெட்டியில் சேர்த்துக்கிறோம் இல்லையா? அக்கிரமத்தில் சம்பாரிச்சது அது. அதாவது ஒரு உதாரணமாக சொல்கிறார், வேசி பணத்தையும் நாய் வித்த காசையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்திலே சம்பாதித்தது, அக்கிரமத்திலே சம்பாதிச்சது. அவன் கொடுப்பான் காணிக்கை, ஏன்னா அவனுக்கு காணிக்கை கொடுத்தா கடவுள் என்னை மன்னிச்சிடுவார் நான் செய்கிற தவறெல்லாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இன்றைக்கி இந்த நாட்டில் ஒரு பெரிய கோவில் இருக்குது, அங்கே போய் ஒரு நாளைக்கெல்லாம் கோடி கோடியாக எடுத்து போய் கொட்டுறான். எல்லாம் கருப்பு பணம். கோயிலில் போட்டால் அது வெள்ளை பணமாக மாறிடும். போட்டாலெல்லாம் யாருன்றதை கவனி. அவன் எங்கே இருந்து அந்த பணத்தை கொண்டு வந்தான்? யாருடைய பணத்தை சுரண்டினான்? கணக்கு வழக்குகள் இல்லை அங்கே. அது தேவ பார்வையில் வேசி பணமாக நாய் விற்ற காசுக்கு சமமாக இருக்கிறது. God of the Bible never accepts such a sinful offering. பாவ காணிக்கைகளை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை அவர் ஆசீர்வதிப்பதில்லை. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இந்த வசனத்தில் 2 சொற்களை நீங்கள் கவனிக்கலாம். ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக, அதாவது உங்களுடைய வருமானத்துக்கு தக்கதாக, உங்கள் சம்பாத்தியத்துக்கு தக்கதாக. ஒருத்தர் 2.5 லட்ச ரூபாய் சம்பளம் பெறுறாரு, ஒருத்தர் 2500 ரூபாய் பெறுறாரு. 2500 ரூபாயிலேருந்து என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் அவர் கொடுக்க முடியும். அவரே 10 ரூபாய் தான் கொடுக்குறாரு, அதனால் நான் 100 ரூபாய் கொடுக்குறேன்னு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லலாமா? உன்னுடைய வருமானத்துக்கு தக்கதாக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக. அடுத்தது தகுதிக்கு தக்கதாகன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய தகுதி என்ன? மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வெறுங்கையோடு வராமல், அதனால தான் சபைக்கு வரும்போது வெறுங்கையோடு வருவதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே கொடுப்பதற்காக, சமநிலை பிரமாணத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய சகோதரர்களை போஷிப்பதற்காக, திருச்சபை பணிகள் நடப்பதற்காக, ஊழியங்களை தொலைதூரத்துக்கு கொண்டு செல்லத்தக்கதாக, பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள் வாழ்வதற்காக, நம்முடைய வருமானங்களில், நம்முடைய ஆசீர்வாதங்களில், நம்முடைய தகுதிக்கு ஏற்றாற் போல நாம் வெறுங்கையாக வராமல் தேவ சமூகத்தில் அந்த காணிக்கையை கொண்டு வர வேண்டும். புரிஞ்சுதா? இப்போ இவ்வளோ போதனை இங்கே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தன் அவன் வீடை கட்டிக்கிறதுக்கும் அவன் தோட்டம் வாங்கி போட்டுக்கிறதுக்கும், துவார் தசம்பாகம் கொண்டு வரல நீ நரகம் போவ, அந்த மாதிரி பைபிளில் ஒரு வரி கூட கிடையாது. காணிக்கை என்பது உன்னுடைய மன விருப்பத்தை பொறுத்தது. என் அன்பு சகோதரர்களே, இப்படி மிரட்டி உருட்டி வீடு வீடாக போய் துரத்தி காணிக்கையை கேட்கும்படி சபையில் ஒரு ஊழியத்தை வைக்கல. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானது ஒன்றும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு மிச்சமானது ஒன்றும் இல்லை, சமநிலை பிரமாணத்தின்படி நாம் வாழ்வதற்கு மன உற்சாகமாக நாம் தேவ சமூகத்தில் வெறுங்கையோடு வராமல்
தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக, நம்முடைய தகுதிக்கு தக்கதாக நாம் காணிக்கைகளை கொடுக்கணும். நான் நிறைய பேரை சபையில் அவளுடைய வீடுகளில் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப ஏழை ஜனங்க 500 ரூபாயை ஒரு கவரில் வைத்து, ஐயா இதை வைத்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்வதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரோ ஒரு காப்பியை கொடுத்து வெறுங்கையோடு என்னை அனுப்புவாங்க. அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஆனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உதவாது. அவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உதவாது. அதனால் நம்ம மிகுதியாக சம்பாதிக்கிறதுனால அது நம்ம கூடவே இருக்க போகிறதில்ல. அது இன்னொருத்தன் தான் சாப்பிட போகிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சாப்பிடணும். அதை கர்த்தருடைய சபைக்கு நாம் கொடுக்கணும். ஆரம்ப கால சபை தங்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் பொருட்களையும் சபைக்கு கொடுத்தது. அதனால தான் சபை வளர்ந்தது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சபைகள் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்னா, காணிக்கை என்பது ஒரு எச்சத்துப்புறம் மாதிரி ஒரு சின்ன விஷயம். இட்ஸ் லைக் எ ஸ்பிட்டிங் ஆஃப் யுவர் சலைவா. அப்படி இல்லைங்க. காணிக்கை என்பது அப்படி தூக்கி எறிகிறதல்ல. அது உன் ஜீவனை கொடுப்பது, உன் வாழ்வை கொடுப்பது. அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை தேவன் உயர்த்துகிறார். கொடிய கொரோனா காலத்தில் வியாதி உனக்கு வராது. உன்னுடைய எதிரி உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதான காணிக்கைகள் அவசியமாய் இருக்கிறது. மார்க் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. எல்லாரும் அவங்க வசதியிலிருந்து, அவங்களுடைய வருமானத்திலிருந்து, அவங்க ஆசீர்வாதத்திலிருந்து ஏதோ அப்படின்ற மாதிரி காணிக்கை போட்டாங்களாம். ஆனால் இந்த ஏழை விதவை அவள் வாழ்வதற்காக வைத்திருந்த, அவள் பிழைப்பதற்காக வைத்திருந்த, நாளைக்கு என்னென்ற வைத்திருந்த அந்த மொத்த காசையும் 2 காசையும் காணிக்கை பெட்டியில் போட்டு விட்டாள். She gave everything which she kept for her life. எல்லாவற்றையும் போட்டாயா அப்படின்னு சொன்னார். அப்போ காணிக்கை கொடுக்குறவங்க எவ்வளோ கொடுக்கலாம்? ஏழை விதவை எவ்வளோ கொடுத்தாள்? அது ஒரு முன்மாதிரி. ஆகவே அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கர்த்தருக்கு கொடுக்க கடவன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாளை இதன் தொடர்ச்சியை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்தோம். சமநிலை பிரமாணம் என்பது என்ன? வறுமை கோட்டுக்கு கீழே தரித்திரத்தின் இடையில் எந்த ஒரு வழியில்லாத வேளையில் உற்சாகத்தினால் கொடுத்த அந்த மக்களைப் போல நாங்களும் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.